வெல்கம் டு our சேனல் லேர்ன் எவ்ரிடே வித் ஹோப். இன்று ஆதித்ய எல்1 பற்றி பார்ப்போம். ஆதித்ய எல்1 என்பது சூரியனைப் பற்றிய விரிவான ஆய்வுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். இது 7 தனித்துவமான பேலோடுகளை உருவாக்கியுள்ளது, அனைத்தும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது. இதில் 5 இஸ்ரோவினாலும் மற்றும் 2 இந்திய கல்வி நிறுவனங்கள் இஸ்ரோவுடன் இணைந்து உருவாக்கியுள்ளனர். சமஸ்கிருதத்தில் ஆதித்யா என்றால் சூரியன் என்று பொருள். இங்கு எல்1 என்பது சூரிய பூமி அமைப்பின் லாக்ரேஞ்ச் புள்ளியாகும். பொதுவான புரிதலுக்காக எல்1 என்பது விண்வெளியில் சூரியன் மற்றும் பூமி போன்ற 2 செலஸ்டியல் பாடிஸ், அதாவது 2 வான உடல்களின் ஈர்ப்பு விசைகள் சமநிலையில் இருக்கும் இடமாகும். இது அங்கு வைக்கப்பட்டுள்ள ஒரு பொருளை 2 வான உடல்களையும் பொறுத்து ஒப்பீட்டளவில் நிலையானதாக இருக்க அனுமதிக்கிறது. ஆதித்யா எல்-1 பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே எல்1 புள்ளியில் வைக்கப்படும். எல்1 புள்ளியில் பூமி மற்றும் சூரியனின் ஈர்ப்பு விசையில் சிக்கிக்கொள்வதன் மூலம் சூரியன் குறைந்த எரிபொருளில் அதிக தகவல்களை சேகரிக்க முடியும். அதேபோல் ஆதித்யா எல்1 இல் பொருத்தப்பட்டுள்ள 7 பேலோடுகள் சூரியனில் இருந்து வெளிப்படும் கதிர்களை ஆய்வு செய்யும். ஆதித்யா எல்1 இல் இடம்பெற்றுள்ள முக்கிய கருவிகள்: 1. Visible Emission Line Coronagraph (VLC). 2. Solar Ultraviolet Imaging Telescope (SUT). 3. Solar Low Energy X-ray Spectrometer (SOLEX). 4. High Energy L1 Orbiting X-ray Spectrometer (ACL1OS). 5. Aditya Solar Wind Particle Experiment (ASPEX). 6. Plasma Analyzer Package for Aditya (PAPA). 7. Advanced Triaxial High Resolution Digital Magnetometer. ஆதித்யா எல்-1 சூரியனின் கரோனா என்னும் பகுதி, அதாவது சூரியனின் மகுடம் கிரவுன் ஆஃப் த சன் பகுதியில் இருந்து வெளிப்படும் வெப்பம் மற்றும் அனல் காற்றுகளை ஆய்வு செய்யும். மேலும் சூரியனின் கதிர்கள் ஓசோன் படலத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதையும் கண்டறியும். அது மட்டுமின்றி ஆதித்யா எல்1 சூரிய வளிமண்டலத்தை புரிந்துகொள்ள முயற்சிக்கும். சூரிய புயல்கள், சூரிய அலைகள் மற்றும் அவை பூமியின் வளிமண்டலத்தில் ஏற்படுவதற்கான காரணத்தையும் கண்டுபிடிக்கும். லேக்ராஞ்சியன் புள்ளி என்றால் என்ன? ஜோசப் லூயிஸ் லக்ரெங்கே என்ற ஆஸ்ட்ரோனாமர் தான் சூரியனின் வழிவட்ட சுற்றுப்பாதையில் சூரிய கிரகணம் உள்ளிட்ட ஏதாலும் பாதிப்பு ஏற்படாமல் சூரியனை கவனிக்கக்கூடிய புள்ளிகளை கண்டறிந்தார். அதைத்தான் லேக்ராஞ்சியன் புள்ளி என்று அழைக்கிறோம். இதில் தற்போது ஆதித்ய எல்1 இந்த லேக்ராஞ்சியன் பாயிண்ட் எல்1 புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்டு சூரியனை ஆய்வு செய்யும். முதலில் இந்த எல்1 பகுதியை ஆதித்யா எல்1 அடைய 120 நாட்களுக்கு மேல் ஆகுமாம். இந்த விண்கலத்தில் பொருத்தப்பட்டிருந்த 7 பேலோடுகளில் 4 சூரியனை நேரடியாகவும் 3 பேலோடுகள் எல்1 புள்ளியில் காணப்படும் துகள்கள் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்யும். சூரியனின் செயல்பாடு, வானிலை மாற்றங்கள், சூரியன் மேல் வளிமண்டல இயக்கவியல் பற்றிய ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு சூரியன் சார்ந்த ஆய்வுகளை இந்த விண்கலம் செய்ய உள்ளது. குரோமோஸ்பெரிக் மற்றும் கொரோனல் ஹீட்டிங், பிளாஸ்மா பிசிக்ஸ், சூரிய துகள்கள் குறித்த ஆய்வு, சூரிய கொரோனா குறித்த ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்ய உள்ளது ஆதித்யா எல்1. சூரியனை ஆராய்வது ஏன் முக்கியம்? பூமி மற்றும் சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள புறக்கோள்கள் உட்பட ஒவ்வொரு கோளும் பரிணாம வளர்ச்சி அடைகிறது மற்றும் இந்த பரிணாமம் அதன் தாய் நட்சத்திரத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. சூரிய வானிலை மற்றும் சுற்றுச்சூழல் முழு அமைப்பின் வானிலையையும் பாதிக்கிறது. இந்த வானிலையில் ஏற்படும் மாறுபாடுகள் செயற்கைக்கோள்களின் சுற்றுப்பாதையை மாற்றலாம் அல்லது அவற்றின் ஆயுளை குறைக்கலாம், மின்னியல் சாதனங்களில் குறுக்கிடலாம் அல்லது சேதப்படுத்தலாம், மேலும் பூமியில் மின்தடைகள் மற்றும் பிற இடையூறுகளை ஏற்படுத்தலாம். சூரிய நிகழ்வுகள் பற்றிய அறிவு விண்வெளி வானிலையை புரிந்துகொள்வதற்கு முக்கியமாகும். சூரியனை விண்வெளியில் எல்1 லேக்ரேஞ்சில் இருந்தபடி ஆராய்ச்சி செய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் இதுதான். ஆதித்யா எல்1 மிஷன் முதலில் 2008ஆம் ஆண்டு ஆதித்யா 1 என இஸ்ரோவால் அறிவிக்கப்பட்டது. இது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் ஸ்பேஸ் இல் இருந்து
போலர் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அதாவது BSLV-57 மூலம் விண்ணில் ஏவப்பட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த டாபிக் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.